அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவின் திருவனந்தபுரத்தில் இருந்து டெல்லி நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்கள். செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பயணிகள் உயிர் பயத்துடன் தற்போது பயணம் செய்திருக்கிறார்கள். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருந்து டெல்லி நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்பது ஏற்பட்டதன் காரணமாக அவர் சென்னைக்கு அவசரமாக ஏர் இந்தியா விமானம் திருப்பிவிடப்பட்டது. சிக்னல் கோளாறு காரணமாக சென்னையை நோக்கி திரும்பியதாக விமானி தெரிவித்திருக்கிறார். தரையிறங்குவதற்கு அனுமதி கேட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சென்னையில் விமானம் வட்டமடித்திருக்கிறது. முதல் முறையாக தரையிறங்க முயன்ற போது ஓடுபாதையில் மற்றொரு விமானம் இருந்ததாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விமானியின் விரைவான முடிவால் ஏர் இந்தியா விமானம் மீண்டும் மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறது. விமானியின் விரைவான முடிவால் விமானத்தில் இருந்த அனைவரும் உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முயற்சியில் விமானம் பாதுகாப்பாக சென்னையில் தரையிறங்கியிருக்கிறது. ஏர் இந்தியா விமானத்தில் பயங்கரமான பயணம் குறித்து விளக்கியிருக்கிறார் காங்கிரஸ் எம்பி வேணுகோபால். குறிப்பாக விமானத்தில் பயணித்த எம்பிக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் தப்பியிருப்பதாகவும் காங்கிரஸ் எம்பி அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். கேரளா இருக்கக்கூடிய தலைநகர் திருவனந்தபுரத்தில் இருந்து ஏர் இந்தியா விமானத்துடைய AI-2455 என்கின்ற கொண்ட விமானம் டெல்லி நோக்கி புறப்பட்டது. இந்த விமானத்தில் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், கேரளா காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் KC வேணுகோபால் உள்ளிட்ட 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 100க்கும் மேற்பட்ட பயணிகளும் பயணம் செய்திருக்கிறார்கள். விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது விமானம் எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ரேடார் என்று செயலிழந்திருக்கிறது. இது செயலிழந்ததன் காரணமாக உடனடியாக இந்த விமானம் சென்னைக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு திரும்பியதும் குறிப்பாக விமானம் தரையிறங்க அனுமதி கோரப்பட்டு 2 மணி நேரத்திற்கு மேலாக வானிலையை இந்த விமானம் என்பது வட்டமடித்திருக்கிறது. ஏறத்தாழ இந்த விமானம் 1.5 மணி நேரத்திற்கு பிறகாக சென்னையில் தரையிறங்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானம் சென்னை நிலையம் வந்தபோது தரையிறங்க முயன்ற போது ஏற்கனவே அந்த ஓடுபாதையில மற்றொரு விமானம் இருந்ததாகவும் விமானி தெரிவித்திருக்கிறார். இந்த விமானம் தரையிறங்கியவுடன் இந்த விவகாரம் குறித்து சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்திடம் நாடாளுமன்ற உறுப்பினர் KC வேணுகோபால் புகார் அளித்திருக்கிறார். நல்வாய்ப்பாக பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் விமானியின் திறமையாலும் அதிர்ஷ்டத்தாலும் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். பயணிகளின் பாதுகாப்பு அதிர்ஷ்டத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. இந்த சம்பவத்தை அவசரமாக விசாரித்து இதற்கு உரியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்படக்கூடிய இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசும் சிவில் விமான போக்குவரத்து துறையும் உரிய நடவடிக்கை எடுக்குமா என்பதுதான் அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது.